ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய நன்மை ஆசீர்வாதம் என்னவென்றால், உனக்கு ஒரு வாசலை திறக்க போகிறேன். அந்த வாசலை நான் திறக்கிறது எப்படி என்றால், உடைத்து நொறுக்கி அதை திறந்து, அதுதான் ஆசீர்வாதத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல் தடைப்பட்டு வச்சிருக்கான், பிசாசு தடுத்து வச்சிருக்கான். அத கர்த்தர் சொல்றாரு, வெண்கல கதவை நான் உடைப்பேன், இருப்பு தாழ்பாள முறிப்பேன், உள்ள வச்சிருக்கிற அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் புதையலும் உனக்கு கொடுப்பேன். இதான் வாக்கு பண்றார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தின் வாசல்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தர் இந்த நாட்களில் நிர்மூலமாக்கி அந்த தடைகளை உடைத்து நொறுக்கி ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார். இப்ப எப்படி அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. என்னன்னா, நீங்க ஒரு பேங்குக்கு போங்களேன். அந்த பேங்க்ல லாக்கர் இருக்கும். அந்த லாக்கருக்கு பெரிய கதவு இருக்கும். அதுக்கு பல பூட்டுகள், பல சாவிகள் அதெல்லாம் இருக்கும். உள்ள இவங்க லாக் பண்ணும்போது அந்த பூட்டோட மாத்திரம் இல்லாம சில இரும்பு ராடு அதுவும் அந்த தாழ்பால் போல மூடும் பின்னாடி. ஆண்டவர் தான் சொல்றாரு, முதல்ல நான் வெண்கல கதவை உடைச்சி இருப்பு தாழ்பால முறிப்பேன். அப்பதான் உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். அதை நீங்க இல்ல, நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது உங்களை உடைச்சி உள்ள கூட்டு போய் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். இந்த பொக்கிஷத்துல மறைக்கப்பட்டு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷரர் அது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சில புதையல்கள் கிடைக்குது அப்படின்வாங்க. அந்த புதையலை திறந்தா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த புதையலுக்குள்ள தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்கும். இவைகள் எல்லாம் அந்த புதையல்ல இருக்கும். பழங்காலத்து ராஜாக்கள் எல்லாம் இந்த புதையல்களை தங்களுடைய அந்த கஜானாவில், அதாவது ஸ்டோர் ரூம் என்று சொல்லுவார்கள், அவைகளில் பதுக்கி வைத்திருப்பார்கள். உதாரணமா பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல ஒரு அறை இருக்கிறது. அந்த அறைக்குள்ள முழுவதும் தங்கமும் வெள்ளியும் வைரமும் வைடூரியமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் பாதி திருடி விட்டார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனா இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொக்கிஷங்கள், அதாவது இந்த புதையல்கள், நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல புதையல் கிடைக்குதுன்னுவாங்க. அவைகளில் நீங்க போய் தோண்டி பார்த்தீங்கன்னா நிறைய தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் மறைத்து வைத்திருப்பார்கள். இது அவர்கள் புதையலாக பத்திரங்களை கூட வச்சிருப்பாங்க. நீங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததான இந்த சந்தனமர கடத்தல்காரர் வீரப்பன், இந்த வீரப்பனை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீரப்பனுடைய அந்த காரியங்கள், அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு காட்டுல சாப்பாட்டுக்கு என்ன கிடைக்கணும், என்ன கிடைக்கக்கூடாது, அதெல்லாம் தெரியாது. அவருக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்னா, அங்கங்க சில பொக்கிஷங்களை வைத்திருப்பாராம். அரிசி, பருப்பு, எண்ணெய், தேவையான சில பருப்பு ஐட்டங்கள், சர்க்கரை, இதெல்லாம் நல்ல சாக்கில் போட்டு தார்பாயில போட்டு சுற்றி பாறைக்கு அடியில், அதாவது பாறை இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் பாதுகாப்பான இடத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் நெப்புன்னு பேர். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, நெப்பு. அப்போ அந்த வீரப்பன் காட்டுக்குள்ளே எங்கேயாவது வரும்போது ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னா,
உடனே தான் கூட இருக்கிறவங்கள பார்த்து அந்த நெப்பில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பான். அப்போ அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி சத்தியமங்கல காடு, அதை சுற்றி இருக்கிற பல காடுகளில் இருக்கு. அது இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே இந்த நெப்பில் வைக்கும் போதும் பணங்களை அதே போல் பணங்களை சுருட்டி அதே போல் வச்சிருக்கிறதா ஒரு தகவல். அதனால வீரப்பன் இறந்த பின்பு பலர் மண்வெட்டி கோடாரியெல்லாம் எடுத்துட்டு அவன் காட்டுக்குள்ளே போய் தேட ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது பணம் கிடைக்குமா, லட்சமாக கோடி கோடியாக வச்சுருக்காராமே, அங்கே இருக்காம இங்கே இருக்காமன்னு தேடி போனாங்க. ஆனால் ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல. கிடைச்சாலும் வெளியே சொல்ல மாட்டான். ஏன்னா சொன்னானா போட்டு தள்ளுவாங்க அவனை அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்போ இதெல்லாம் இப்படி நெப்புன்னு சொல்கிறது, பொக்கிஷம் சொல்கிறது, புதையல்னு சொல்கிறது, இதெல்லாம் நாம் பார்க்குறோம். இதெல்லாம் உலக பிரகாரமாக இவைகள்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்கள் என்ன? ஒரு ஆசீர்வாதமான வாசல். அந்த வாசலுக்குள்ளே போனாதான் உள்ள புதையல்களும் பொக்கிஷங்களும் அங்கே வைத்திருக்கிறார். இப்போ இந்த வாசலுக்குள்ள போவதற்கு யார் நம்மை கொண்டு செல்வது? இப்போ நம்மளை இந்த ஆசீர்வாதமான வாசலுக்குள்ள நம்ம அழைத்து செல்லணும்ல. அப்போ யார் அழைத்து செல்வது அப்படின்னா வேத வசனம். என்ன வேத வசனம் அழைத்து செல்லுமா? ஆமாம், வேத வசனத்தில் தான் ட்ரெஷர் அடங்கியிருக்கு, மறைபொருள்கள் அடங்கியிருக்கு. இப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய மறைபொருள்கள் இவைகளை நாம் விசுவாசித்தால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாம் அதை விசுவாசிக்கணும். இந்த வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை நாம் அதை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிப்பது? இப்போ நம்ம தேவனை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்கிறோம், தேவனிடத்தில் நாம் கேட்கிறோம். காரியம் எப்படி முடியும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது அவைகளை நமக்கு கொடுக்கிறார். நேற்று தினத்தில் நான் உங்களோடு கூட இன்றைய வேத வசனத்தில் நான் உங்களோடு கூட பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அதில் அன்னாளை குறித்து நான் பேசியிருப்பேன். அப்போ அதில் அன்னாளுக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள். மகன் ஒரு தீர்க்கதரிசியாக வருவான்னு அவளுக்கு தெரியாது. அன்னாளுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு சர்ச்சா வருவார்னு தெரியுமா? தெரியாது. அவன் ஒரு மைட்டி மேன், ஒரு வல்லமையுள்ள மனிதனாக வருவானா தெரியுமா? தெரியாது. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்தார். தாவீதை ஈசாய் பெற்ற பொழுது ஈசாய்க்கு தெரியுமா தாவீது தான் அடுத்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா தாவீதான் தெரியுமா? தெரியாது. They don't know. They don't have any idea about David. But when he became King David, அவன் ராஜாவாக மாறுவான் என்பதை ராஜாவாக வந்த பொழுதுதான் மக்களுக்கு தெரிந்தது, இவர்தான் ராஜாவாக வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இந்த தாவீதை குறித்து கர்த்தர் வைத்திருந்த அபிஷேகம் வேற அபிஷேகம். எல்லாருக்கும் இருந்ததை போல இல்லை. இப்போ சவுலுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சிருந்துச்சு. அந்த அசுத்தாவியை விரட்டணும். அப்போ இவன் கேட்குறான், இசை வாசிக்க தெரிஞ்சு யாராவது இருந்தால் கொண்டு வாங்கலாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய சிப்பாய்கள், அங்கே இருக்கக்கூடிய சேவகர்கள், அவங்க என்ன சொன்னாங்க? ராஜாவே, எவனையும் தெரியாது, வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, உடனே சொன்னால் இந்த ஈசாயினுடைய மகன் ஒருத்தர் இருக்கான் தாவீது, அவனை வனாந்தரத்தில் காட்டுக்குள்ளே நாங்கள் பார்த்துருக்கோம். அவன் பாட்டு ஒரு யானை வச்சு வாசித்து அப்படி பாடிட்டு இருப்பான். கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும். அது அந்த காட்டுக்குள்ளே பாடுவானா, சத்தமாக பாடுவானா? நாங்கள் அந்த பகுதியை போகும்போது நின்று நிறைய கேட்டிருக்கோம். அவன் நல்ல இசை வாசிப்பா, அவனை வேணா கூட்டு வந்தா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி விலகும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா உடனே சொன்ன, அவனை உடனே கூட்டு வாப்பா. அப்போ கூட்டு வந்து இவன் இசை வாசிக்கும் பொழுது, இவன் இசை வாசித்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் பலமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்பட்டு கர்த்தர் கிரியை செய்கிறத பார்க்க முடித்தது. ஆவியானவர் பலத்த கிரிகளை, பெரிய காரியங்களை நடப்பிக்கிறதை காண முடிந்தது. அப்போ இதான் ஆசீர்வாதத்தின் வாசல். இப்போ நமக்கு தெரியாது ஒரு ஆளை குறித்து என்னென்ன காரியங்கள் திட்டங்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது அந்த வாசல்களை கர்த்தர் நமக்காக திறந்து கொடுக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே மைல்டாக போய் திருடனை போல சாவிக்கு பற்றி டூப்ளிகேட் போட்டு திறக்கிறவர்ல, அடித்து நொறுக்கி எடுத்து தூக்கி போட்டு திறக்கிறவர். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுடையவர், அவர் அந்த பொருளுக்கு சொந்தக்காரர். அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்
இதை பிசாசு நமக்கு மறைச்சி மூடி வச்சிருப்பான், மறைச்சி வச்சிருப்பான். அதை செயல்பட விடாம வச்சிருப்பான். அதை செயல்படவே விட மாட்டான். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம போக விட மாட்டான். நம்ம குறைவுபடுத்திட்டே இருப்பான், தட்டிகிட்டே இருப்பான், மண்ணையில் கொட்டிகிட்டே இருப்பான். நம்ம அபிஷேகத்தில் நிரம்ப விட மாட்டான். ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய விட மாட்டான். நமக்கு நிறைய சந்தேகங்களை கொண்டு வந்துட்டே இருப்பான். வேத வசனத்தை வாசிக்க விட மாட்டான், செபிக்க விட மாட்டான். இதெல்லாம் விடாமல் அவன் என்ன பண்ணுவான்னா, நீ உலகத்தில் நம்ம நினைப்போம், நான் நல்லா வேலை செய்து நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். நல்லா வேலை செய்து காசு வரும்போது ஒரு எண்ணத்தை தருவான், இதையே இவ்வளோ தரத்தையா போய் நீ ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன், அவ்வளோலாம் கொடுக்க தேவையில்ல, ஒரு 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 கொஞ்சம் கொடு, பரவாயில்ல கொஞ்சமாக கொடு. ஆனால் இவன் தீர்மானம் பண்ணியிருப்பான், 10ல் 1 பங்கு கொடுக்கணும் ஆண்டவருக்குன்னு. பிசாசு சொல்லுவான், நீ 1,00,000 ரூபா வருது, 10ல் 1 பங்கே 1,00,000 ரூபா வருது, நீ 1,00,000 கொடுத்தினா வேண்டாம் வேண்டாம், அதில் கொஞ்சமாக கொடு, ஒரு 1000 கொடு. ஒரு 4 பேருக்கு 1000 ரூபா அனுப்புனாக்கா அந்த ஊழியக்காரங்கள்லாம் உனக்காக ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அப்படி அனுப்பிவிடு. தேவ திட்டத்துக்கு விரோதமாக நிற்பான், கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக வந்து நிற்பான். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், இந்த நானும் ஆண்டவருக்கு தான் கொடுக்குறேன், ஆண்டவர் தான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் தான் அது பண்ணுறேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கும், ராயனுக்கு கொடுக்க வேண்டியது ராயனுக்கு கொடுக்கணும் தான் வேதம் சொல்லுது. இயேசுவும் அப்படி தான் சொல்கிறார், தேவனுக்கு கொடுக்கறது கொடு, ராயனுக்கு கொடுக்கறது நீ கொடு. இப்போ நாம் ஒரு தீர்மானம் பண்ணியிருப்போம், அந்த தீர்மானத்தை விட்டுட்டு வேற காரியங்களை செய்வோம். செய்யக்கூடாதது அதை செஞ்சுருவோம். கரெக்டாக நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். இது எதுக்குன்னா, வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நபரை தெரியும், அவருடைய வியாபாரம் என்னன்னா, இந்த லெதர் ஒட்டுறதுக்கான பேஸ்ட் தயாரிக்கிற கம்பெனி அவர் வச்சிருந்தார், பெரிய கம்பெனி. அவர் ஊழியத்துக்கு, மிஷனரி ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி தான் அவருடைய மனைவியும் புறப்பட்டார். கர்த்தர் சொன்னார், உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன்னா கொடுக்கிற ஊழியத்துக்கு அழைச்சிருக்கம்பா, நீ போகிறதுக்கு இல்லை, நான் உன்னை அனுப்பும்படி உன்னை நான் வைத்திருக்கிறேன், நீ போக இல்லை அனுப்ப. அப்போ அவர் அனுப்பினா ஆட்களை அனுப்ப, ஊழியத்துக்கு பொருட்களை அனுப்ப, ஆசீர்வாதத்தை அனுப்ப, இதுக்கு தான் நான் உன்னை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பெரிய சந்தோஷப்பட்டு இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்து, அந்த கம்பெனியில் வரக்கூடிய வருமானத்தில் பல சதவீதங்கள், இவ்வளோதான் கிடையாது, பல சதவீதங்கள் அவர் ஊழியத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். பல ஊழியர்களுக்கு கொடுத்தார், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு அவர் நிறைய காரியங்களை கொடுத்தார். நான் சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம், என்னையிலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அனுப்பினது வந்து நானே என் கையால் அந்த செக்கை வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன். அதில் 75,000, 1,00,000 அப்படி இருக்கும். அப்போ அந்த மனிதனுடைய அந்த நிலை, அப்போ ஆண்டவருக்கு நான் தரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்துக்கு, அப்புறம் மறுபடியும் அவர் போகிற சபைக்கு தசமமாகும், அது காணிக்க, அது வேற. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட மிஷன் ஊழியத்திற்கு அவர் அவ்வளோ தருவார். இப்படி கொடுத்ததுனால அவர் தரித்திரப்பட்டு போனாரா அப்படின்னா இல்லை. அவருடைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, மறுபடியும் லெதர் ஷூஸ் மேனுஃபேக்சரிங் அந்த யூனிட் ஒன்று போட்டு லண்டன், அமெரிக்கா, இப்படி பல வெளிநாடுகளுக்கும் இந்த லெதர் சப்ளை ஆக ஆரம்பிச்சது. அப்போ அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டுச்சு. பிள்ளைய பார்த்தீங்கன்னா தருதலையாக இருந்தான், பயங்கர தருதலை. அவனை பார்த்தீங்கன்னா எல்லா கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருந்துச்சு. ஒரு 12வது படிக்கும்போது 10வது 12வதுக்குள்ளே எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்று வச்சிருந்தான். அப்போ இவருக்கு ஒரே அழுகை, இவருக்கு ஒரே ஜெபம், ஆண்டவரே இது உமக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கல்லப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவன் படித்த எக்ஸாம் முடித்த உடனே அவனை நேராக அவங்க கேரளா கொண்டு போனாங்க. கேரளாவில் அவங்க அதான் சொந்த ஊர், அங்கே ஒரு வீடு எடுத்து அங்கேயே தங்க ஆரம்பித்தாங்க. கம்பெனிங்க ரன் ஆகிட்டு இருக்குது, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் அவர் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய கம்பெனியை வெளிநாட்டுக்கு மாற்றிட்டார், இன்னொரு நாட்டுக்கு கம்பெனியை மாற்றிட்டு, அது மட்டும் இல்லை, அந்த கம்பெனியை மாற்றினது மட்டும் இல்லை, தன் குடும்பத்தையே வெளிநாட்டுக்கு மாற்றிட்டார். லண்டன் போயிட்டாங்க, தான் குடும்பமாக லண்டன் போயிட்டாங்க. பொண்ணு அமெரிக்காவில் டாக்டராக இருக்குது.
அப்புறம் அந்த குடும்பத்தை கர்த்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு அவர் அந்த ஊழியத்துக்கு கொடுத்தது அந்த நாட்கள்ல ஒரு 1,00,000மோ 1,50,000மோ வைத்துக் கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு அவங்க பையன் சம்பாதிக்கிறதே பல லட்சம். பிரிட்டன்ல அவங்க பையன் சம்பாதிக்கிற சம்பாதனையே பல லட்சம். பொண்ணு சம்பாதிக்கிற சம்பாதனையும் பல லட்சம். அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அங்கே இங்கே ஒரு சின்ன சாதாரண கார் தான் ஒரு கார் வச்சுருந்தார். இப்போ அவர் லண்டனில் ஒரு விலை உயர்ந்த கார், கோடிக்கணக்கான பணம் போட்ட கார். அதெல்லாம் பார்த்த மனிதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி? இதான் தேவன் நம்ம ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கிறது. ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறோம். இந்த ஊழியத்துக்கு கொடுன்னா கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கவே கொடுக்காதுன்னு சொல்வார், கொடுக்கக்கூடாது. ஐயோ அவங்க நோ, ஆண்டவர் நோனா ஐயோ அவங்க பாவம் ஆண்டவரை, நோனா நோ தான். ஆண்டவர் விருப்பப்படாத இடத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவர் விருப்பப்படாத இடத்துக்கு காரியத்தை செய்யக்கூடாது. சிலர் ஆண்டவர் சொல்லாத ஜெபத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், அதில் ஆசீர்வாதமே கிடையாது. கர்த்தரிடத்தில் கேட்கணும், பரிசுத்த ஆவியான இடத்துல கேட்கணும். நான் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். இது ஒரு பெரிய புக்கத்தை தூக்கிட்டு போய் உட்காந்துட்டு அந்த அந்த செப கையேடு, இந்த செப கையேடு, இந்த செப கையேடு, அந்த செப கையேடு, இந்த செப கையேடெல்லாம் கொண்டு போய் உட்காந்து நம்ம பாட்டை பார்த்து சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லி நீ என்ன சோத்திரம் சொல்கிற, போ கிட்ட போ. நான் உங்ககிட்ட பேச வந்து உட்காந்துருக்கு, நீ என்னத்தையோ கத்திட்டு கிடக்குற, மென்டல் மாதிரி உளறிட்டு இருக்கிற, போ எட்ட போ. நான் உங்ககிட்ட பேசணும், நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உனக்கு ஆசீர்வாதங்களை வச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் பார்ப்பார், 2 நாள் பார்ப்பார், ஒரு மாதம் பார்ப்பார், 2 மாதம் பார்ப்பார். நீ பாட்டு புலம்பிட்டாரு, நீ எப்போ வரையும் அன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டே இருப்பார். நம்ம ஜோம் பண்ணுவோம், நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பதிலே கிடைக்கல. சிலர் சொல்லுவாங்க நான் ஜோம் பண்ண உடனே கிடச்சிரும், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். என்ன கொடுப்பாரு? ஆனால் உற்று கவனிச்சிங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது, ஒரு காரியமும் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க பழகணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவரோடு சேர்ந்து வேதத்தை தியானிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இது புரியலப்பா, இது என்னப்பா, என்ன இருக்கும், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவர் சொல்லிக் கொடுப்பார். இதான் பொக்கிஷங்களை திறக்கிறது. உடைச்சி அது மறைக்கப்பட்டிருக்கிற மறைவை உடைத்து உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து கையில் கொடுக்குது. இந்த பொக்கிஷத்தை நீங்கள் வாங்கின உடனே அந்த வசனத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் தலையில் வந்துடும். இந்த ஜெபத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கத்த தருவார். இப்போ நீங்கள் ஜோமன்ட்டே இருக்கிறீங்க, ஆண்டு உட்காந்துட்டே இருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறவனுக்காக ஜோமன் அப்படின்றார். உடனே குடிக்கு அடிமைப்பட்டவர்களை ரட்சி ஆண்டவரை, காப்பாற்ற ஆண்டவரை, விடுவியும் ஆண்டவரை அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆவியானவரே வார்த்தைகளை வாயில போடுவோம். நம்ம ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகளை ஆவியானவரே நம்முடைய வாய்க்குள்ள அந்த வார்த்தைகள் புறப்பட்டு வரும். நாம் அந்த வார்த்தைகளை சொல்லி 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 ஜெபிக்கும் பொழுது, ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் எங்கேயோ ஒரு இடத்துல குடிகார பிள்ளைகளை, குடிக்கு அடிமைப்பட்டு கிடந்தவர்களை விடுவிக்கிறதை நாம் கேள்விப்பட வைப்போம். இதான் பொக்கிஷம். நம்ம இருக்கிற பொக்கிஷம் அப்படின்னா, என் பீரோவை திறந்தா பணமாக கொட்டணும், என் பீரோவை திறந்தா நகையாக கொட்டும். பின்னாடி ஐடி வந்து நின்று அழுத்து போயிடுவான் எல்லாத்தையும் கொட்டும்போது. நாம் அறிந்து கொள்ளணும், ஞானமாக இருக்கணும். ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையிலும் அந்த வசனத்திலேயும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கு. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வாங்கணும். ஆண்டவர் சில நன்மைகள், சில ஜெபங்களை ஆண்டவர் செய்ய சொல்லும்போது, சில காரியங்களை நாம் ஆண்டவர் செய்ய சொல்லும்போது தைரியமாய் நாம் ஜெபிக்க ஆரம்பித்தா போதும், கர்த்தர் பெரிய பெரிய வாசல்களை நமக்கு திறப்பார். நீங்க பாருங்களேன், உங்களுக்காக ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்ப தாவீது யுத்தத்துக்கு போறதுக்கு தாவீதுக்கு தெரியாதா? தாவீது அவருடைய மனிதர்களுக்கு தெரியாதா எப்படி யுத்தம் பண்ணணும்னு தெரியும். ஆனா எல்லா காலகட்டத்திலையும் கர்த்தரை தேடுவான். நான் போவாப்பா, என் கூட வருவீங்களா, நான் அதை ஜெயிப்பேனா,
அந்த தண்டை நான் பிடிப்பேனா? அவனை பெலிஸ்தரை ஜெயிச்சிருவேனா? எனக்கு என் கூட இருப்பீங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட வர்றேன், நீ போ. நான் சொல்லும்போது நீ கிளம்பு. நீங்க இரு, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை தருவேன், உடனே நீ கிளம்பிரு. அவனை ஒரு வழி பண்ணிடுவான், வா போலாம் அப்படின்னு சொல்லி. இந்த உறவு இருக்குல்ல, இது தாவீதுக்காக கிடைத்திருக்கிற பொக்கிஷம். அவன் நினைச்சா உடைப்பான். அந்த வெண்கல கதவுகளை இவன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது அந்த வெண்கல கதவுகள் உடையும். பொக்கிஷங்களை கத்து தருவார். நீங்க 1 சாமுவேல் 2 சாமுவேல் கடைசியா நீங்க வாசிங்களேன். 2 சாமுவேல கடைசி ஒரு 3-4 அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்களேன். தாவீது என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சேன், கட்ட முடியல. ஆனா ஆலயத்தை கட்டுவதற்கான பொருளை எல்லாம் நான் சவதரித்தேன். அப்படின்னா என்ன? நான் சேர்த்து வைத்தேன். அதுல வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் பயங்கர சந்தோஷப்பட்டுச்சு. என்னன்னா, தாவீது சொல்றாரு, ஒரு சிங்கிள் மேன் கிங் டேவிட். அவன் தாவீது ஒரு சிங்கிள் மனிதன், ஒரு தனி மனிதன். ஒரு தாவீது ராஜா கிட்டத்தட்ட எத்தனையோ தாளந்து தங்கத்தை சேர்த்து வைத்தான். அவர் சொல்றாரு, என் தேவனுடைய ஆலயத்துக்காக நான் இந்த தங்கத்தை தருகிறேன், இத்தனை தாளந்து தங்கத்தை தர்றேன்னு அவர் கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே அங்க இருந்த பிரதானிகள், அங்க இருந்த அவருடைய அபிஷியல்ஸ் எல்லாரும், நாங்களும் கொடுக்குறோம், நாங்களும் எங்ககிட்ட இருக்கிற தங்கத்துல ஒரு பாகத்தை நாங்க தரோன்னு சொல்லி அவங்க ஒரு பாகத்தை கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்தவனை பார்த்தா தாவீதோட 10 மடங்கு தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா தாவீது ஊராலே 10ல் 1 மடங்கு கொடுத்துருந்தார். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, ஆண்டவருடைய காரியத்துக்கு அவர் முன் இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா, சாலமோன் காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாவே எண்ணலையா. தங்கம், அவ்வளோ தங்கம் இருக்கு, கொட்டி கிடக்கு. எதுனாலும் தங்கத்துல இடைங்கப்பா. தேவனுடைய ஆலயத்துல தங்கத்துல. சமீபத்துல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு எருசலேம்ல ஒரு இடத்துல ஆராய்ச்சி செய்த போது ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீடு மூடப்பட்டிருக்குது. அந்த வீட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த வீட்டை தோண்டி எடுத்து பார்த்தா தாவீதுடைய அரண்மனை. அந்த தாவீதுடைய அரண்மனைக்குள்ள போய் பார்த்தா, அந்த வீட்டை தோண்டி பார்த்தா அப்படியே அந்த பாத்திர பண்டங்கள்லாம் அப்படியே இருக்கு, தங்கத்துல தங்கமா இருக்கு. பாத்திர பண்டங்களும் தங்கமா இருக்கு. அவங்க அன்னைக்கே அந்த ஃபோக்ஸ் குத்து ஸ்பூன் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்க. ஸ்பூன்ல தங்க ஸ்பூன். தாவீது அவ பாருங்க, தாவீது வீட்டுல தங்கத்தட்டு தங்க ஸ்பூன்லாம் இருந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க அகழ்வாராய்ச்சியில. அப்ப தாவீது வீட்டிலேயே தங்கம் இருக்கும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு அதாங்க பொக்கிஷம். தாவீது ராஜா ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு செஞ்சான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஒரு காரியம் நடக்குது, ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அப்படி பார்ப்போம். கல்யாணமா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, பொண்ணு பிடிச்சிருக்கா, அந்த ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே இந்த மாப்பிள்ளை தான் என் வீட்டுக்கா, இந்த பொண்ணு தான் என் வீட்டுக்கா கேட்க மாட்டோம். பொண்ணு பிடிச்சிச்சுப்பா, மாப்பிள்ளை பிடிச்சிச்சுப்பா, அவள் அழகா இருக்கா, வெள்ளையா இருக்கா, வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிறா, வெளுத்து போய் இருக்கிறா, அப்படின்லாம் சொல்லிடுவோம். உடனே எல்லாம் கல்யாணங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் 1 மாதம் கழிச்சு பாஸ்டர்கிட்ட தலையை செஞ்சுட்டு, அந்த பாஸ்டர் என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். ஏமா, வந்தவ குத்துறா, வந்தவ இடிக்கிறா, வந்தவ திட்டுறா, வந்தவ அப்படி பண்ணுறா, வந்தவ இப்படி பண்ணுறா. இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போவோம். 1/2 மணி நேரம் கழிச்சு மரும வருவா. ஐயோ பாஸ்டர் அங்கிள். உடனே இவர், என்னம்மா? எங்கள் மாமியார் இருக்காளே, மாமியார், அவள் எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுறா, அப்படியெல்லாம் பண்ணுறா. இது எப்போ கேட்குறது? கல்யாணம் ஆகி 1 மாதம் கழித்து வந்து கம்ப்ளைண்ட், 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ண. இப்போ இப்போ பாஸ்டர் என்ன பண்ணார்? மண்டையை போட்டு இடிச்சிட்டு உட்காந்துருப்பார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உடனே மருமக சொல்லுவான், என் மாமியார் எப்போ சாவுறாளோ அப்போ தான் எனக்கு விமர்சனம். உடனே மாமியார் வந்து சொல்லுவா, என் மருமக எப்போ மண்டையை போடுறாளோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. பாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் 2 பேரும் என்னைக்கிட்டே மண்டையை போடுறீங்களோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. சாப்பிட விட்றீங்களா, தூங்க விட்றீங்களா, வந்து 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 பிரச்சனை. இந்த பிரச்சனையை நிறுத்துறதுக்கு என்ன வழி தெரியுமா? பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போதே ஜெபம் பண்ணி இருக்கணும். தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்?
இது தேவையா, இது கரெக்டாக இருக்குமா, என் குடும்பத்துக்கு செட் ஆகுமா, ஆவிக்குரிய பெண் தானா, தேவனாகி கர்த்தர் நீர் எனக்கு இதை தருகிறீரா கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், ஆமாம் இது நான் உனக்கு தர்ற பெண்ணு தான், வாங்கிக்கோ, இவளை நான் சரி பண்ணுவேன், இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், இதெல்லாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ வா ஜோமனு. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரை நீர் இதை சொன்னீர், இப்படி இருக்க. ஆண்டவர் சொல்வார், நீ இப்படி ஜோமனை நான் மாற்றிடுறேன், அது குழந்தை, அவளை மாற்றிடுறேன். உன் பொண்ணு தப்பு பண்ணால் கேட்க மாட்டியா, அவளும் உன் பொண்ணு மாதிரி தானே. ஆவியானவர் கொடுத்து அழகாக பேசி அதை நேர்த்தி ஆக்கிடுவார், நேர்த்தியாக மாற்றிடுவார். ஆனால் மாம்சத்தின்படி போய் எவ்வளோ கொடுக்குறாங்க டோரி, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, 100 பவுனா போடுறாங்க, அவங்க 200 பவுனு போடுறாங்களாம். வாங்கி வச்சு 200 பவுனையும் உன் சவப்பெட்டியில் வச்சு அடிக்கி தான் அனுப்பணும். 200 பவுனையும் நீ வாங்கிட்டு நீ வாழ்க்கை ஃபுல்லாக சாகணும். டெய்லி அவள் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பா, கஞ்சி காய்ச்சி வந்து கொடுன்னுவா, டீ போட்டு வந்து கொடுன்னுவா. டீ வாங்கிட்டல கை நீட்டி செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஐயோ ஆண்டவர் என்ன, ஆண்டவர் ஒன்றும் கேட்க மாட்டார். பொக்கிஷத்தை வச்சுருந்தால, புதையலை வச்சுருந்தால, நீ என்கிட்ட கேட்டால் கொடுத்துருப்பல்ல, நீ தான் என்கிட்ட கேட்கல. உன் குடும்பத்திற்கான பொக்கிஷங்களும் உன் குடும்பத்திற்கான புதையலை நான் வச்சுருந்தேன். சில சொல்லும், நான் ஜோம் பண்ணேன் ஆனாலும் தந்துட்டார். என்ன தந்துட்டாரு, எங்கேயாவது போய் எந்த பாசிட்டியாவது கொடுத்து இது தேவ சுத்தம் தானா பார்த்து சொல்லுங்கள், அவர் பார்ப்பார், பொண்ணை பார்ப்பார். ஆமாம்மா, ஏன்னா உங்ககிட்ட தேவ சித்தம் இல்லைன்னா அவர் மாட்டின்னு முடிக்கணும், அப்போ வேற பொண்ணை பாருங்கன்னு. அதனால் அவர் ஆமாம்மா இது தேவ சித்தம் போ அனுப்பி விட்றாரு. அவருக்கு அந்த தொல்லையை அவர் கைட்டி விட்டுறாரு. நீ உனக்கு முழங்கால் படி தெரியும், உனக்கு ஜெபிக்க தெரியும், உனக்கு தேவனிடத்தில் ஆண்டவரிடத்தில் பேச தெரியும், உட்காந்து முழங்கால் படித்து உபவாசம் பண்ணி குடும்பமாக சேர்ந்து இந்த பெண் தான் என் வீட்டிற்கா, இந்த ஆண் தான் என் வீட்டிற்கா கேட்டு உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜோமன கத்தில் பேச மாட்டார். இல்லைன்னா இல்லைன்றாரு, எஸ்னா எஸ், நோனா நோன்னு போயிடுவார். அப்போ நம்ம உடனே சொல்லிடலாம், வேண்டாங்க, இல்லைங்க, என் பையனுக்கு இன்னொரு இடத்துல பார்த்துருக்கோம், என் பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல பார்த்துருக்கோம், அவ்வளோதான் முடிஞ்சது போ. இப்போ பொக்கிஷம், இதெல்லாம் பொக்கிஷம், இதெல்லாம் தேவன் தரக்கூடிய பொக்கிஷம். அவர் திறந்து கொடுக்குற வாசலுக்குள்ளே தான் நல்ல பொக்கிஷம் இருக்கும். அப்போ அவர் கொடுக்கறது தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாரோட பேசிகிட்டு இருக்காரு எனக்கு தெரியல, யாரோடய பேசிகிட்டு இருக்காரு, உங்களோட பேசிகிட்டு இருக்க யாரோ ஒருத்தரோட, 2 பேரும், ஒரு குடும்பத்தோட 2 குடும்பத்தோட, பலரோட இந்த காரியத்தில் பேசிகிட்டு இருக்க. நீ கண்ணீர் வடித்து ஆண்டவரை புலம்பிட்டு இருக்கிற, பாஸ்டர் திட்டிகிட்டு இருக்கிற, பொண்ணு பார்த்து வச்சவனை திட்டுற, மாப்பிள்ளை பார்த்து வச்சவனை திட்டுற. ஆனால் கர்த்தர் சொல்றார், உன் கையில் உனக்கு நான் பொக்கிஷங்களை கொடுக்கும்படி நான் ஆயத்தப்பட்டிருந்தேனே, நீ எங்கே ஜோமனையா? பொக்கிஷம்னா அண்டா அண்டாவா லாரிலரே வந்து இறங்கும்னு நினச்சிக்கிட்டீங்க. இல்லை, வேதத்தில் இருக்கிறது, அதை திறக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அதான் ஆசீர்வாதம். சில பெருமைக்காக மாவு வெடிப்பாங்க, அப்படி இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்கள். கர்த்தரிடத்துல விசாரித்து ஜெபம் பண்ணி கேளுங்க. உங்களை முட்டி போட தெரியல, முட்டி போட்டு இங்கே நல்லா பிரியாணி செஞ்சு இங்கே நல்லா எல்லாம் கறியாக மீனாக வச்சு தின்னுக்கிட்டு அங்கே பாஸ்ட் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவார். நல்லா ஜெபம் பண்ணுவார். அவர் உனக்கு உபவாசம் பண்ணி உன்ன மாதிரி 100 பேருக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் அவர் ஐசியூ வார்டில் கயிறை கட்டி தொங்க விட்டுருக்க வேண்டியதுதான் அவர் கை காலை. அவர் சாப்பிடலாம் வேண்டாம், நீ மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு நான் செப்பக்குறிப்பு கொடுத்துட்டேன், நீ ஜெபம் பண்ணு, நீ தேவனிடத்துல கேளு, நீ நான் அங்கே கொடுத்துட்டேன், அவங்க ஜெபம் பண்ணி எனக்கு பதில் அனுப்புவாங்க, நல்லா வரும் பதில் உனக்கு. அவங்க ரெக்கார்டட் மெசேஜ் பதில், கல்யாணத்துக்கா இப்படி ஒரு பதில், கர்மாதிக்கா இப்படி ஒரு பதில், குழந்தை பிரதிஷ்டையா இப்படி ஒரு பதில் அவங்க வச்சிருப்பாங்க. 9-10 பிரிண்ட் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு பிரிண்ட்டை உனக்கு தட்டி விட்டுருவாங்க, முடிஞ்சது போ. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு பேசுகிற கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் பேசுவார், நீ கேட்டு செய், நீ கேட்டு ஜெபம் பண்ணு, ஆவியானவர் கிரியை செய்வார். சிலர் சொல்லும், நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், அப்போ அதை செய்யுங்க. ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாரா கர்த்தர்? அவங்ககிட்ட தான் பேசுவாரா? உன்னை அடிமைப்படுத்தி வைக்கிற ஆவிகள் இது, இந்த ஆவிகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது. ஆவியானவரோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரோட இணைந்து ஜெபம் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு காரியத்தை பேசிடுவார், இந்த காரியத்தை குறித்து இன்னொரு மனிதனோட பேசி கொண்டு வருவார், இதுதான் செய்யணும்னு சொல்லுவார். அதுதான் உறுதி. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உறுதியாய் ஜெபம் பண்ணுங்கள், பொக்கிஷங்களை உங்களுக்காக திறந்து வைப்பார்.
ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.